ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். ஏப்ரல் 3ஆம் தேதி புதுச்சேரியில் பிரதமர் மோடி தலைமையில் ரோட் ஷோ. பாரதிய ஜனதா மாநில தலைவர் பி ராமலிங்கம் தகவல். வழிப்பறியில் ஈடுபட பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 5 பேர் கைது. புதுச்சேரி கோரிமேடு காவல்துறையினர் அதிரடி. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட காலப்பட்டு தொகுதி. காங்கிரஸ் வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளதால் பொதுமக்கள் குழப்பம். புதுச்சேரியில் நூதன முறையில் 6 நபர்களிடம் 2 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து புதுச்சேரியில் ஏப்ரல் 3ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் ரோட் ஷோ நடைபெறவுள்ளதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேர்தல் அலுவலக திறப்பு நிகழ்ச்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சரும் தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டு தேர்தல் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தார். இதில் மாநில தலைவர் பி ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற மாநில தலைவர் பி ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் பாரதிய ஜனதாவின் 10 சிறந்த வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எந்த சலசலப்புமின்றி கூட்டணி சுமூகமாக சென்று கொண்டிருப்பதாக கூறினார். தொடர்ந்து புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக வருகிற 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய தலைவர் நிதின் நிபின், முன்னாள் தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோர் வருகை தரவுள்ளதாகவும் கூறினார். இதைத் தொடர்ந்து வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் வேட்பாளர்களை ஆதரித்து ரோட் ஷோ நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை மீண்டும் கொண்டு வந்து மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை கொடுப்பதே தங்களின் கடமை என்றார். நிகழ்ச்சியில் மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். என் தலைமையில் தான் ஆட்சி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புதுவையினுடைய நலன் ஒன்றே கருதி பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து என்ஆரோடு கூட்டணி ஏற்பட்டு NDA அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்து கொடுப்பதில் தான் நம்மளுடைய கடமை என்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் வழிப்பறியில் ஈடுபடும் நோக்கில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 5 பேரை கைது செய்த காவல்துறை அவர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் வருகிற 9ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலை அமைதியாக நடத்த காவல்துறை தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கோரிமேடு காவல் ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மேட்டுப்பாளையம் லாரி முனையத்தில் ஒரு கும்பல் பதுங்கியிருந்தது. காவல்துறையினரை கண்டவுடன் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். அவர்களை துரத்தி சென்று 5 நபர்களை சுற்றி வளைத்து காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். மேலும் சிலர் தப்பி சென்ற நிலையில் பிடிப்பட்டவர்களிடம் காவல்துறை நடத்திய விசாரணையில் அவர்கள் நயினார் மண்டபத்தைச் சேர்ந்த மாதேஷ், கொசப்பாளையம் அன்புமணி, சாரம் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ், பழைய சாரம் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பது தெரியவந்தது. வழிப்பறி செய்யும் நோக்கில் ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களிடமிருந்து 3 கத்திகள், இரும்பு ராடு ஆகியவை கைப்பற்றப்பட்டன. 5 நபர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர்.
இந்தியா கூட்டணி சார்பில் காலாப்பட்டு தொகுதிக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் அப்பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவது அப்பகுதி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சியினரிடையே காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் 2 கட்சிகளும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி பங்கீடு வெளியானவுடன் ஒதுக்கீடு செய்யப்படாத எதிர்த்தரப்பினர் வேட்புமனுவை வாபஸ் பெற வேண்டும் எனவும் கூறப்பட்டது. இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி இந்தியா கூட்டணி இடையே உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து காங்கிரசுக்கு 16 தொகுதிகள், திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 12 தொகுதிகள், கூட்டணி கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் என முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி 24ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நிலையில் காலாப்பட்டு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனிடையே காலாப்பட்டு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் செந்தில் தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதேபோல காங்கிரஸ் சார்பில் போட்டியிட மனு தாக்கல் செய்த முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் காலாப்பட்டு தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவது பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே மங்களம் மற்றும் ராஜ்பவன் தொகுதியில் மனு தாக்கல் செய்த காங்கிரஸ் நிர்வாகிகள் மனுக்களை வாபஸ் பெற முடியாது என கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 6 நபர்களிடம் 2 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மோசடி நடைபெற்றுள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. முத்தையால்பேட்டையைச் சேர்ந்த நபர் திருப்பதி தரிசனத்திற்கு ஆன்லைன் மூலம் பதிவு செய்ய தேடியுள்ளார். அப்போது அந்த நபரை தொடர்பு கொண்டவர் திருப்பதி தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்து தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் 77,500 ரூபாயை அனுப்பியுள்ளார். அதன் பிறகு அவர் அழைப்பை ஏற்கவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த அவர் சைபர் கிரைமில் புகார் அளித்தார். இதேபோல பாகூரைச் சேர்ந்த நபரின் செல்போன் எண்ணுக்கு அழைப்பு வந்துள்ளது. மறுமுனையில் பேசியவர் தன்னை தனியார் நிறுவன கடன் வழங்கும் அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டதோடு குறைந்த வட்டிக்கு கடன் தருவதாக கூறினார். இதை நம்பிய அவர் 80,280 ரூபாயை செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல கொம்பாக்கத்தைச் சேர்ந்த நபர் ஆன்லைன் மூலம் பொருட்கள் வாங்க 3,600 ரூபாயும், சாரத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் விசா வந்துள்ளதாக கூறி 7,500 ரூபாய் பணம் பறிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களில் 6 நபர்களிடம் 1,99,780 ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் காந்தி நகர், கஸ்தூரிபாய் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆதரவாளர்களுடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதையொட்டி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் சார்பில் அனைத்து வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்திரா நகர் தொகுதி வேட்பாளரான ஏகேடி ஆறுமுகம் 24ஆம் தேதி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி ஜிப்மர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதேபோல 2ஆம் நாளான 25ஆம் தேதி இந்திரா நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தனது தொகுதிக்குட்பட்ட காந்தி நகர், கஸ்தூரிபாய் நகர், வேளாண் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துசிட்டைப்பேட்டை பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளார். தொடர்ந்து 25ஆம் தேதி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துசிட்டைப்பேட்டை பகுதியில் உள்ள பாலசுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த அவர் தேர்தல் பிரச்சார துண்டு பிரசுரங்களை பூஜை செய்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் வழங்கி கை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். வீடு வீடாக சென்று அப்பகுதி முழுவதும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். அவருடன் கட்சி நிர்வாகிகள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் அனைத்து அடிப்படை வசதிகளையும் சிறப்பாக செய்து கொடுத்துள்ளதாகவும்
பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி ஆளும் கட்சி என பாகுபாடின்றி மக்கள் சேவையாற்றி உள்ளதாக கூறிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் பேராதரவுடன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார். மிகுந்த மக்கள் ஆதரவோடு தொடர்ந்து 16 ஆண்டுகளாக, அதாவது தொகுதியை விட்டே போக மாட்டேன், எந்த நேரமும் மக்களோட என்னோட நம்பர் மக்கள் கிட்ட இருக்குது. எல்லாரும் எந்த விஷயமா இருந்தாலும் போன்லயே முடிச்சு கொடுப்பேன், போன்லயே செய்திருக்கிறேன். தேர்தலுக்காக வந்து நின்று ஓட்டு கேட்கிறாள் நம்ம கிடையாது. தொடர்ந்து அந்த பதவி வந்தாலும் சரி வரலனாலும் சரி மக்களோட மக்களா இன்னைக்கு வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் மிகுந்த வரவேற்பு. நீங்களாம் வரணுமான்னு கேட்குறாங்க, எல்லாரும் நம்மளை ஆதரிக்கிறாங்க. நிச்சயமா நம்ம இந்த லாஸ்பேட்டை தொகுதியில அதிக வாக்கு வித்தியாசம் நம்ம வெற்றி பெறுவோம் மக்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா ஒரு செல்லும் இடமெல்லாம் மிகுந்த வரவேற்பு. மக்கள் வந்து ஒரு போலித்தனமா இல்லாம ஒரு உண்மையா உள்ளார்த்தமா நம்ம கிட்ட பேசுறாங்க, தொடர்ந்து ஆதரவு தெரிவிப்பு பண்றாங்க. இந்த முறை மக்கள் ஏமாற மாட்டார்கள். அரசியல் வியாபாரிகளிடம் இந்த முறை மக்கள் ஏமாற மாட்டார்கள். தமிழக வெற்றிக்கழக வேட்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சாமிநாதன் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஆனந்த நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று விசில் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 16ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. தொடர்ந்து மனுக்கள் மீதான பரிசீலனை முடிவு பெற்ற நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக்கழக வேட்பாளரான சாமிநாதன் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஆனந்தா நகர், வல்லவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வேட்பாளர்களுக்கு விசில் வழங்கி தமிழக வெற்றிக்கழக சின்னமான விசிலுக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவருடன் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் பலர் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,445 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,570 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.